السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا النار التي أعدت للكافرين. قال النبي صلى الله عليه وسلم: ناركم جزء من 70 جزءا من نار جهنم، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம்ம உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், சுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்து வருவானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரமதானுடைய பாக்கியங்களை முழுமையாக பெறுவதற்கும் லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்ட நட்பாக்கியவான்களிலும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய ஏறத்தாழ இறுதி நாட்களிலே நாம் இருக்கிறோம். ரமதானுடைய எல்லா விதமான அருட்பாக்கியங்களையும் அல்லாஹ்வினுடைய உயர்தரமான மக்ஃபிரத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று. தஹர்ரவ் லைலத்துல் கத்ர், நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் ரமதானுடைய கடைசி 10, அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகளில். அதில் 2 இரவுகள் முடிந்து போய்விட்டது. எஞ்சி இருக்கக்கூடிய இரவுகளை நாம் முழுமையாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலில்லாஹி வஸஃபாஹு மினன் நார், ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வுக்கு நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் என்று. ஹதீஸிலே நமக்கு ரமதானுடைய இறுதி பகுதியையும் இத்துக்கும் மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலையாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நரகம் என்றால் என்ன, நரகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, நரகத்தினுடைய கொடுமையும் கொடூரங்களும் என்ன என்பதை பற்றி நாம் புரிந்திருந்தால் மட்டுமே அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கான, அந்த நரகத்தை விட்டும் தப்பிப்பதற்கான அமல்களிலும் துஆவிலும் ஈடுபட முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கப்ர் வ மின் அதாபின் நார், கபருடைய வேதனையிலிருந்தும் நரக வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனும் சுன்னாவும் நரகத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய விதம் இருக்கிறதே, அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு பயங்கரமானது. சாதாரணமான வார்த்தைகளை கொண்டு குர்ஆன் வர்ணிக்கவில்லை. குர்ஆனிலே சொல்லப்பட்ட செய்திகள் நம்முடைய கற்பனைகளுக்கும் எட்டாதவை. ஆகிரத் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், இந்த உலகத்திலே அதை கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆனாலும் கூட மக்களுக்கு விளக்கி வைப்பதற்காக ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி அவ்வளவு தெள்ளத் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். இந்த உம்மத்தினர்கள் அதில் அசட்டையாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாருக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அன் மின் நாரி ஜஹன்னம், நீங்கள் வீட்டில் எரிக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறதே, அது நரக நெருப்பினுடைய 70 பங்குகளில் ஒரு பங்கு என்பார்கள். 70 பங்கு என்றால் அது அதிகத்தை காட்டுவதற்காக. அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய நெருப்பு மிகச்சிறியது,
நரகத்தினுடைய நெருப்புக்கு முன்னால் அது எந்த வகையிலும் ஈடாகாது. இதைவிட 70 மடங்கு பெரியதாக இருக்கும். நாம் நெருப்பை பார்த்திருப்போம், வீட்டிலே அடுப்பு எரிக்கிறோம், அடுப்பு எரிக்கக்கூடிய நெருப்பை பார்த்து இருக்கலாம், அல்லது பெரிய அடுப்பு போட்டு ஆக்கும் பொழுது பெரிய அடுப்பினுடைய நெருப்பை பார்த்து இருக்கலாம், அல்லது எங்காவது நெருப்பு பிடித்து எரிந்தால் பயராகிவிட்டால் வீடுகள் சொத்துக்கள் சேதமடையும் பொழுது அந்த நெருப்பை பார்த்து இருக்கலாம். உலகத்திலே நெருப்பு பல வகையான நெருப்புகளை பார்த்திருப்போம். ஆனால் அந்த நெருப்பு காயம் பட்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அப்படி எப்பொழுதாவது நமக்கு அது நேர்ந்திருந்தால் அது எவ்வளவு வேதனையை தந்திருக்கும் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். தண்ணீர் கொதிக்கக்கூடிய தண்ணீர் கையில் கொட்டிவிட்டால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய புண்ணு ஆறுவதற்கு எவ்வளவு நாள் ஆகிறது. சாதாரணமாக 100 டிகிரி சென்டிகிரேட்டிலே தண்ணீர் கொதித்து விடுகிறது. அந்த கொதி நீர் கையில் விழுந்தவுடன் நம்முடைய உடலில் பட்டவுடன் எவ்வளவு பெரிய காயங்களை ஏற்படுத்துகிறது. தீக்காயங்கள் எவ்வளவு மோசமானவை. ஹைட்ரஜன் குண்டு 50,000 டிகிரி சென்டிகிரேட் என்பார்கள். உலகத்திலே நீங்கள் எவ்வளவு பெரிய நெருப்பையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அணுகுண்டு தயாரிக்கப்படக்கூடிய நெருப்பு இன்று வளைகுடா நாடுகள் நடக்கக்கூடிய யுத்தங்களிலே பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆயில் சிறங்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் நெருப்பினுடைய வெறும் காட்சியாக பார்ப்பதல்ல, அது எவ்வளவு கொடூரமானது. உலகத்திலே பார்க்கும் பொழுது அது கொழுந்து விட்டு எரியும் பொழுது ஆயில் மக்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனால் நெருப்பாக கொசிக்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய நிலைப்பாடு அப்படி. கடந்த வாரம் ஜும்மாவில் கூட ராம்நகர் மஸ்ஜிதிலே சென்று எதற்காக இந்த யுத்தம் நடக்கிறது? வெறும் ஆயுளுக்காக மட்டும்தான் நடக்கிறது. ஆனால் ட்ரம்ப் என்ன யோசித்தாரோ அதில் அவர் தவறு செய்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். வெனிசுலாவை போன்று முடிவு செய்து கொண்டு வெனிசுலா அதிபரை கைது செய்து அதோடு பிரச்சனை முடிந்து போய்விட்டது என்பதை போன்று காமினியை கொலை செய்து விட்டால் அதோடு பிரச்சனை முடிந்துவிடும், ஒட்டுமொத்த ஈரானும் நம்முடைய கையிலே வந்துவிடும் என்ற தப்பு கணக்குதான் இன்று அவரை யுத்த களத்திலிருந்து வெளியேறுவதற்கு வழியை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. வெளிப்படையாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் வெற்றி பெற்று விட்டேன், எல்லாவற்றையும் அழித்து விட்டேன், எப்படியாவது அங்கிருந்து வெளியேற வேண்டும். ஈரான் சொல்கிறது நீ வெற்றி பெறவில்லை, நான் யுத்தத்தை முடிக்கவில்லை, முடித்து வைப்பது நானாகத்தான் இருக்கும், என்னுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நான் இந்த யுத்தத்தை முடிக்க முடியுமே தவிர அதுவரையும் இந்த யுத்தத்தை முடித்து வைக்க முடியாது என்று ஈரான் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் எல்லாம் அழிக்கப்பட்டு அவர்களுடைய அந்த இராணுவ தளங்கள் எல்லாம் எவ்வளவு பலகீனமானவை என்பதை இந்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க யுத்தம் எங்கோ நடக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டங்களை பூரா உலகமும் அனுபவிக்கிறது. பூரா உலகமானது யுத்தம் எவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஈரானுடைய கையிலே ஹர்முஸ் ஜலசந்தி இருக்கிறது. ஹர்முஸினுடைய நீரிணையை மூடியதன் காரணமாக இந்தியா உட்பட மேற்காசிய நாடுகளுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை பார்த்து கடைகள் ஹோட்டல்கள் எல்லாம் இன்று மூடப்பட்டிருக்கிறது. லாக்டவுன் காலத்தை போன்று பெரும் ஹோட்டல் மட்டுமல்ல, சின்ன ஹோட்டலை மூடிவிட்டார்கள். ஏனென்றால் கேஸ் சிலிண்டர் கிடைக்கவில்லை. ஏதோ பெட்ரோல் கச்சில்லாமல் இப்போதைக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் சொல்லுவார்கள், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்திய ஒரு சேமிப்பு திட்டத்தின் காரணமாகத்தான் இன்று நாம் ஓரளவு நிம்மதியாக இருக்க முடிகிறது என்று. இன்று வெறும் விளம்பர அரசியல் செய்பவர்கள் கேஸ் சிலிண்டரை அதை பாதுகாப்பதற்கான சேமிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யாத வரையிலும் இதிலிருந்து வெளியேற முடியாது. ஈரான் அது பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. முடிவு எங்கு போய் நிற்கும் என்று தெரியாது. நாம் யாருக்கும் போய் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய நிலையில் யாரும் இன்று இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அந்த யுத்தம் எவ்வளவு அடி வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் அதை எதிரிகளும் அதே மாதிரி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பல போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் வாங்கி அடி சாதாரணமான அடி அல்ல, அந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்கிறது இந்த யுத்தத்தில். அது மட்டுமல்ல, வளைகுடா நாடுகள், இஸ்லாமிய நாடுகளும் இதில் தாக்கப்பட்டிருக்கிறது. சவுதியிலிருந்து கத்தாரிலிருந்து பல நாடுகள் இதில் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் அடிக்கிறது என்று சொன்னால் எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது. அமெரிக்காவுடைய ஏர்பேஸை எடுத்துக் கொடுத்தவர், இடம் கொடுத்தவர்கள், இராணுவத்திற்கு இடம் கொடுத்தவர்கள், அமெரிக்காவோடு நட்புறவாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் அடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அடிப்பதன் காரணமாக இல்லை, நான் ஏர்பேஸை மட்டுமல்ல, எண்ணெய் கிணறுகள் இருந்து கொண்டிருக்கிறது, பொதுமக்கள் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையை இன்றைக்கு துனியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் வழியாக வரக்கூடிய அந்த ஹர்முஸ் ஜலசந்தி இருக்கிறது, அதன் வழியாகத்தான் ஒவ்வொரு நாளைக்கும் 2 கோடி பேரல் கடந்து வர வேண்டும். இந்த 2 கோடி பேரல் என்பது துனியாவில எங்கேயுமே தயார் செய்ய முடியாது ஒரே நாள். அவ்வளவு பேரல் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அது மட்டுமல்ல, விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
ஏறத்தாழ யூரியாக்கள், அதே மாதிரி உரங்கள், உலகத்தினுடைய விவசாயத்தில் 30% அந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் வர வேண்டும். இன்னைக்கு அந்த ஜலசந்தியை ஈரான் மூடி வைத்திருக்கிறது. கப்பல் சென்றால் அதை அடிப்போம் என்று பல கப்பல்கள் தாக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. அதனால்தான் இன்று உலகத்தினுடைய பல நாடுகளில் இதனுடைய பலவீனமும் தாக்கமும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இதிலே இஸ்லாமிய நாடுகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவை நம்பி வேலை இல்லை என்பதை யூதர்களோடு நஸ்ரானிகளோடு தோழமை வைத்துக் கொள்வது எந்த காலத்திலும் எந்த பலனையும் கொடுக்காது. UAE ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலுக்கு உற்ற நண்பனாக இருந்து காசு பணத்திற்காக மட்டுமே அது தன்னுடைய நட்புறவை ஏற்படுத்திக் கொண்டு துபாய் என்று சொன்னால் உலகத்திலேயே ஆடம்பரமான இடமாக ஆக்கப்பட்டு இன்னைக்கு என்ன ஆடம்பரம், மக்கள் அங்கே இருப்பதற்கு அஞ்சுகிறார்கள். துபாயிலே அடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை பார்த்து இஸ்ரேல் சந்தோஷப்படுமே தவிர கவலைப்படாது. இஸ்லாமிய நாடுகளில் கொண்டு விழுகிறது என்று சொன்னால், ஏவுகணை விழுகிறது என்று சொன்னால் அது ஈரான் அடித்தாலும் இஸ்ரேல் சந்தோஷப்படும். ஏனென்றால் அடிக்கப்படுவது பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள். அரபு நாடுகள் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு சந்தோஷம். இஸ்ரேலினுடைய பெரிய சூழ்ச்சி வலையில் சிக்கி இருக்கிறார்கள் இந்த அரபு உலகம். இனிமேலாவது யோசிக்க வேண்டும். அமெரிக்காவை நம்பி வேலை இல்லை என்பதை அல்லாவின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து தங்களுடைய சுய சக்தியை ஏன் இவர்களால் வைத்து வளர்த்துக் கொள்ள முடியவில்லை? ஆயுத பலத்தை ஏன் வளர்த்துக் கொள்ள முடியவில்லை? பாருங்கள், உலகம் எவ்வளவு தள்ளாடுகிறது. அப்படியானால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பவர் என்ன, அந்த ஆயுடைய பவர் எவ்வளவு உயர்ந்தது என்பதை இன்று உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இல்லையா? உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. சிலிண்டர் கிடைக்கல, கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு. காரணம் என்ன? மத்திய கிழக்கிலே முடங்கி கிடக்கிறது. அங்கிருந்து வரவில்லை என்று சொன்னால் உலகம் முடங்கி போய்விடும் என்று தெரிந்திருந்தும் கூட தங்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வமும் சொத்தும் அது மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதை புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கான, நாட்டு மக்களுக்கான, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான பாதிப்புகளை சீக்கிரமாக நீக்கி வைத்து இதிலே அநியாயக்காரர்கள் யார் இருக்கிறார்களோ அந்த அநியாயக்காரர்களை ரப்பல் ஆலமீன் அடக்கி அருள வேண்டும். கேவலமான தோல்வியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தருவானாக. கண்ணியத்திற்கு சொல்ல வந்தது, உலகத்தினுடைய நெருப்பு சாதாரணமானதாக இருக்கலாம், அதுவே நமக்கு பெரியது. அந்த நெருப்பையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அந்த நெருப்பினுடைய சூட்டையே தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நரக நெருப்பு எவ்வளவு கொடுமையாக இருக்கும். ரமதானுடைய கடைசி நாட்களிலே நாம் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, வலில்லாஹி வத்தகாவும் இலன்னார், அல்லாஹ்வுக்கு விடுதலையாகக்கூடிய நரகத்திலிருந்து விடுதலையாவதற்கு ஒரு பெரும் படையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த பட்டாளத்தில் அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்ய வேண்டும். இந்த ரமதானோட நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய இயக்கத்திலே துஆவிலே ஈடுபட வேண்டும். சாதாரணமான அல்ல. குர்ஆனும் ஹதீஸும் எந்த அளவுக்கு வர்ணிக்கிறது? அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ஷஜரத்து ஸக்கூம் தஆமுல் நஸீமி கல் முகல். ஷஜரத்து ஸக்கூம், ஸக்கூம் என்ற மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். ஸக்கூம் என்ற மரம் என்றால் என்ன? அது திகாமாவிலே வளரக்கூடிய ஒரு மரம் என்று சொல்லுவார்கள். அது நம்ம நாட்டில் உள்ள கள்ளி செடியை போன்று வெயில் காலத்திலே நல்லா வளரும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது காபிர்கள் தான் சொல்லுவாங்க, மரமா நரகத்திலையா வளருமா என்று சிந்தனை அளித்தார்கள். நெருப்புல எப்படி மரம் வளரும்? அல்லாஹ் சொன்னால் வளரும். அந்த ஷஜராவை காபிர்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கினோம். தக்குருஜும் அதை நரகத்தினுடைய நரகத்தின் அடித்தளத்திலிருந்து கிளம்பி வரக்கூடிய மரம் இன்றும் பார்க்கிறோம். பெரும் பெரும் பாலை வனங்களிலே கள்ளி செடிகள் வளர்கிறது. வெயில் காலத்திலே கடும் வெயிலிலும் வளரும். இது ஒரு உதாரணம். நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு ஸக்கூம் என்ற மரம் வளரும். அது அவ்வளவு கசப்பானது, அவ்வளவு விஷம் நிறைந்தது. உலகத்தினுடைய அந்த கல்விச்சினுடைய பாலை கண்ணில் ஊற்றினால் கூட கண்ணு பார்வை போய்விடும். விஷம் அவ்வளவு கொடூரமானது, கொடுமையானது. அப்படியானால் நரகத்தினுடைய ஸக்கூம் அந்த விஷச்செடி எந்த அளவுக்கு மோசமானதாக இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லவ் அன்ன கத்ரத்தம் மினல் ஸக்கூம் குத்திரத் ஃபீ தாரித் துன்யா லஅஃஸதத் அலா அஹ்லில் அர்தி மஈஷத்தஹும். ஸக்கூம் மரத்திலிருந்து ஒரு சொட்டு இந்த பூமியிலே ஊற்றப்பட்டால் பூமியில் உள்ள அத்துணை பேருடைய வாழ்க்கையும் நாசமாகிவிடும். அவர்களுடைய அத்துணை பேருடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் அத்துணையும் உடைஞ்சு போய்விடும், நாசமாகிவிடும். ஒரு சொட்டு விழுந்தால் போதும். ஒரு சொட்டுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்துவிடும். விஷத்தால், அதனுடைய நச்சுத்தன்மையால் அழித்துவிடும். அந்த அளவுக்கு கொடூரமானது ஸக்கூம் என்ற மரம். அதுதான் நரகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கும்
காபிர்கள் அதை புகட்டப்படுவார்கள். அவர்களுக்கான உணவு அதுதான், நரகவாசிகளுக்கான உணவு அதுதான். உலகத்திலே தாகம் ஏற்பட்டால் தண்ணீர் குடிப்போம் இல்லையா? உலகத்தில் தாகம் ஏற்பட்டால் தண்ணீருடைய தாகம் நோன்பு வைக்கும் பொழுது அதனுடைய தாக்கத்தை நாம் புரிகிறோம். நாம் வறட்சி அடைந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட சமயத்திலே நோன்பு திறக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம்! சல்லல்லாஹு சொன்னாங்க, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று நோன்பு திறக்கிற நேரத்தில், இன்னொன்று ரப்பை சந்திக்கிற நேரத்தில். அந்த சந்தோஷம், அந்த தாகத்தில் இருக்கிறோம். அந்த தாகத்தினுடைய அருமையை புரிந்து கொள்கிறோம். நரகவாசிகளும் அது போன்று தண்ணீர் இல்லாமல் நெருப்பிலே கடும் தாகத்தில் இருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கும் தண்ணீர் புகட்டப்படும். அல்லாஹ் சொல்லுவான், அவர்களுக்கு கொதிநீர் புகட்டப்படும். அது எப்படிப்பட்ட கொதிநீர் தெரியுமா? நீங்கள் நினைக்கக்கூடிய சாதாரணமான கொதிநீர் அல்ல. அவர்களுடைய குடல்களை சிதைத்து சின்னாபின்னமாக்கி, குடல் சிதைந்து போய்விடும். ஒரு மிடர் உள்ளே போனால் குடல் சிதைந்து போய்விடும். தண்ணீர் தண்ணீர் என்று கேட்பார்கள். அடிமண்டியை போன்று தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீர் என்ன செய்யும்? முகத்தை அப்படியே பொசுக்கி அந்த தண்ணீர் விழுந்து. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலை. தண்ணீர் கூட அவ்வளவு கொடூரமாக இருக்கும். தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீர் கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. குடல்களையே வறுத்தெடுத்து விடும் என்றால் அந்த நரகத்தினுடைய மற்ற பகுதிகள் எப்படி இருக்கும்? இன்னொரு இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்லுவான், வசுகு வயஸ்கா மின் மாஇன் சதீத் யதஜர்ரஹு வலா யகாது யுஸீபுஹு வயஅதீஹில் மௌத் மின் குல்லி மகானின் வமா ஹுவ பிமையத். ஒரு அசிங்கமான, அதாவது ஒரு கேவலமான ஒரு நிலையை சொல்லுவார். நரகவாசிகளுக்கு தண்ணீர் புகட்டப்படும். என்ன தண்ணீர் புகட்டப்படும் தெரியுமா? மின் மாஇன் சதீத். சதீதுன்னு சொன்னா புண்ணிலிருந்து வடிகிற சீல் ஜலம், அதுக்கு சொல்லப்படும் சதீத். புண்ணிலிருந்து வடியக்கூடிய சீலையும் ஜலத்தையும் பார்ப்பதற்கே சகிக்காது. அதனுடைய துர்நாற்றம் தாங்கிக் கொள்ள முடியாது. அது பக்கத்துல கூட யாரும் போக மாட்டாங்க. அதை சுத்தப்படுத்துவதற்கு கூட கையில குளோஸ் போட்டுத்தான் என்ன செய்வாங்க? சுத்தப்படுத்துவாங்க. சும்மா நேரடியாக யாரும் டாக்டராக இருந்தாலும் கூட, நர்ஸாக இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அதை கை வைக்க கூட அசிங்கம். புல்லிருந்து சீல் வடித்து கொண்டே இருக்கிறது. அந்த சீலை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், நரகவாசிகளுக்கு புகட்டப்படக்கூடிய தண்ணீர் என்ன தெரியுமா? வைஸ்காமின் மாஇன் சதீத். அந்த புல்லிலிருந்து வடியக்கூடிய சீல்ல ஒரு கிளாஸ்ல குடிச்சு இந்த குடின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே ஒரு அர்த்தம், நரகத்தினுடைய நிலையை அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்விடத்தை பாதுகாப்பு கேட்கிறதுக்கான சொல்றதுக்கும் சகிக்கல, நமக்கு கேட்கிறதுக்கும் சகிக்கல. ஆனா நரகத்துல அதுதான் கொடுக்கப்படும். குடி ஒரு கிளாஸ்ல தளத்தை ஊற்றி சீலை ஊற்றி புண்ணிலிருந்து வடியக்கூடிய அந்த அசிங்கமான சீலை ஊற்றி குடி என்று சொல்லப்படும். அவனுக்கு வேறு வழி இல்லை. ஒவ்வொரு மிடலாக உள்ளே தள்ளுவார். ஒவ்வொரு தாகம் என்ன செய்யும்? தாகம் வேறு வழி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் முடியவே முடியாது. ஆனாலும் குடிக்காமல் இருக்கவும் முடியாது. அவனால் அதை தொண்டைக்குள்ள தள்ளவே முடியாது. அதான் இவ்வளவு வர்ணிக்கிறான் நரகத்தை பற்றி இவ்வளவு வர்ணிக்க வேண்டி என்ன தேவை இருக்கிறது? சீர்தலம் கொடுக்கப்படும் என்று மட்டும் சொல்லவில்லை, அதை முடியாமல் தள்ளுவான். அவனால் மெல்லவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. ஆனாலும் குடித்தாக வேண்டும். எல்லாம் சொல்லுவான். அடுத்து வயதீஹில் மௌத் மின் குல்லி மகான். எல்லா இடத்திலிருந்தும் அவனை நோக்கி மரணம் வந்து கொண்டிருக்கும். சாதாரணமான வேதனையா இது? மரணம் வந்து கொண்டிருக்கும். அவன் சாக மாட்டான். சாவு முடிந்து போய்விட்டது. துன்யாவிலே ஒரு வாழ்க்கை, ஹயாத்துக்கு பிறகு வந்த மௌத், அதுக்கு பிறகு மௌத் வரப்போறதே இல்லை. மஸ்டர்ல ஹயாத்தான பிறகு அதுக்கு பிறகு மௌத்தே கிடையாது. அவன் மூத்தாக போறது கிடையாது. அவன் மௌத்தாக மாட்டான். ஆனாலும் சாவு வந்து கொண்டே இருக்கும். சுத்தி மட்டும் அவனுக்கு அவ்வளவு பெரிய வேதனை. அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய நரகம் அவ்வளவு மோசமானது.
அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி வருகிறது. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி விட்டான். ஆனாலும் அவர்கள் ஒரு தடவை ஊர்வலம் போகும் பொழுது ஒரு வீட்டிலே ஒரு வாலிபர் தகத்து தொழுது கொண்டிருக்கிறார். அவர் ஓதுகிறார், என் அதாப ரப்பிக லவாத்தி மாலஹு மின் தாபி, உன்னுடைய ரப்பினுடைய வேதனை நடந்தே தீரும், அதை தடுப்பதற்கு இந்த உலகத்திலே எவனுமே இல்லை என்ற வசனத்தை ஓதும் பொழுது அதற்கு உமர் மயங்கி விழுந்து விட்டார். ஒரு மாத காலமாக வியாதியில் இருந்தார்கள். மக்கள் வந்து சுகம் விசாரித்தார்கள் ஒரு மாத காலமாக. ஆனால் யாருக்கும் தெரியாது உமருக்கு என்ன வியாதி. ஒரு வியாதியும் இல்லை. இன்ன அதாப ரப்பிக லவாத்தி, ரப்பினுடைய வேதை கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும், அதை தடுப்பவன் யாரும் இல்லை என்ற கேட்டதிலிருந்து வந்த அச்சம் அதற்கு உமர் அவர்களை படிக்க வைத்தது. சஹாபாக்கள் அவ்வளவு வஞ்சினார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நரகத்தை பற்றி வர்ணிக்கிறது வித்தியாசமானது, கொடூரமானது. இன்னஹா லவா நஸாஅத்தல் லிஷ்ஷவா ததுஉ மன் அத்பர வ தவல்லா வ ஜமஅ ஃபஅவா, அது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு. அது கூப்பிடும் வா வா என்று. யாரெல்லாம் உலகத்திலே காசு பணத்தை சேர்த்து வைத்திருந்தார்களோ, கஞ்சத்தனமாக செலவழிக்காமல் உள்ளே வைத்திருந்தார்களோ, ரப்பினுடைய அழைப்பை ஏற்க மறுத்தார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நரகம் தாவத் கொடுக்கும். ததுஉ மன் அத்பர வ தவல்லா, வா வா என்று அழைக்கும். உலகத்திலே அந்த அழைப்பை மறுக்கலாம், ஆனால் நரகம் கொடுக்கக்கூடிய அழைப்பை அது மறுக்கவே முடியாது. அவன் மறுக்கவே முடியாது. கண்டிப்பாக நரகத்திற்குள்ளே நுழைந்தாக வேண்டும். வித்தியாசமான முறையில் குர்ஆன் வர்ணிக்கிறது நரகத்தை பற்றி. அவ்வளவு கொடூரமானது நரகம். கியாமத்திலே அவர்கள் சஜிதா செய் என்று சொல்லப்படுவார்கள். யௌம யுக்ஷஃபு அன் சாக்கி வ யதஊன இலா சுஜூதி ஃபலா யஸ்ததிஊன். சஜிதா செய் என்று சொல்லும் பொழுது முதுகு வளையாது, சஜிதா செய்ய மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சலாமத்தாக இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது சஜிதாவின் பக்கம் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் சஜிதா செய்யல. தொழுகையின் பக்கம் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தொழுகைக்கு வரல. அவர்கள் தொழுகையில் அசட்டை செய்தார்கள். ரப்பினுடைய கட்டளைக்கு அசட்டை செய்தார்கள். இன்று அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு துனியாவிலேயே அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த நரகம் தப்பிப்பதற்கான ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி சொன்னார்கள், இத்தக்குள் நார் வலவு பிஷித்தி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பழத்தை சதக்கா செய்தாவது நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அதற்கான அமல்களை சொல்லிக் கொடுத்தார்கள், துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 3 தடவை சொர்க்கத்தை கேட்டார்கள் சொன்னா, சொர்க்கம் சொல்லுமா, நீ அவருக்கு சொர்க்கத்தை கொடு என்று. மன்சஅல் ஜன்னத ஸலாஸ மராத்தின் காலத்தில் ஜன்னா அல்லாஹும்ம அத்கில்ஹுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்தில் நுழைத்து விடுங்கள். 3 தடவை நரகத்தை விட்டும் பாதுகாத்தால் நரகம் சொல்லுமாம், அவரை நரகத்தை விட்டும் பாதுகாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிலே அந்த வாக்கிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்தருள்வாயாக. ஒரு நாளைக்கு 3 தடவை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யறதுக்கு எந்த காசு பணமும் தேவையில்லை. என்ன கஷ்டம் நமக்கு, ஆனால் இன்னைக்கு துஆ செய்யறதுக்கு கூட நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை அதிகமாக. அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக என்று 3 தடவை சொன்னால் அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறான். 3 தடவை சுவர்க்கத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். ரப்புல் ஆலமீன் நமக்கு சுவனத்திலே பிரவேசிக்க செய்திருவானாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பிரவேசிக்க செய்திருவானாக, நரகத்தை விட்டும் பாதுகாத்தருள்வானாக, நரக வேதனையை விட்டும் பாதுகாத்தருள்வானாக, நரகத்தினுடைய கொடூரமான தன்மைகளை ரப்புல் ஆலமீன் நம்முடைய மனதிலே பதிய வைத்து அதை விட்டும் பாதுகாப்பு தேடுபவர்களாக ஆக்குபவானாக. நரகத்தை விட்டும் தப்பிக்கக்கூடிய அமல்களில் ரமதானில் மட்டுமல்ல நம்முடைய காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.